நவரத்தின நெக்லஸ். சாந்தி, இங்க பாரு, இந்த லாவண்யா குட்டி என்னோட செயினை பிடித்து இழுக்கிறத. அட்டி, நீ போட்ட தங்க மோதிரத்தை கைய உருட்டி உருட்டி பார்த்துட்டே இருக்காவ என்று சொல்லும்போது குழந்தை லாவண்யா தன் பொக்கை வாயை திறந்து கலகலவென்று சிரித்தாள் மாமியின் ஜிமிக்கியை பார்த்து. ஆனாலும் இவளுக்கு ரொம்ப நகை ஆசை என்றான் சீதாவின் அண்ணன் சாந்தகுமார். டேய் மாமா, சீரெல்லாம் தங்கமாக பண்ணிடு, மறக்காமல், சரியா என்று தங்கை சிரித்தாள் அவனை நோக்கி. மாமா, எனக்கு பட்டு பாவடையெல்லாம் வேண்டாம், ஒரே ஒரு பெரிய தங்க செயின் போதும் என்று மாமாவின் கழுத்தை கட்டிக்கொண்டாள். ஏய், நீ மாறவே மாட்டியா என்றான் மாமன் சாந்தகுமார். டேய் மாமா, உன்னால முடிஞ்சா செய், இல்லைனா ஓரமா போய் உட்கார் என்று அவனை நக்கலடித்தாள் தங்கப்பெண் லாவண்யா தன் கண்ணை உருட்டி. செல்லமாக அவளை கன்னத்தில் தட்டி கழுத்தில் தங்கச் செயினை போட்டான். சபையில் வந்தது ஒரு எதிர்பாராத மாற்றம் அவள் வாழ்விலே. அப்பா சோமசுந்தரம் திடீரென்று ஒரு நாள் நெஞ்சை பிடித்து கொண்டு கீழே விழ ஆஸ்பத்திரிக்கு போகும் வழியிலேயே அவர் உயிர் பிரிந்தது. பிழைக்க வழி இல்லாமல் சென்னையிலிருந்து தன் அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டாள் லாவண்யா அம்மா சாந்தி. SSLC முடித்தவுடன் ஒரு துணிக்கடையில் சேல்ஸ் கேர்ளாக சேர்ந்தாள் லாவண்யா. தினமும் அவள் ஃப்ரெண்டு லதா வேலை செய்யும் OP ஜுவல்லரி ஷாப்பிற்கு சாப்பாட்டு நேரத்தில் சொல்லுவார். நகைக்கடை ஓனர் ஷியாம் சுந்தர் ஒரு நாள் அவளிடம் ஒரு நவரத்ன மாலையை எடுத்து காட்டினார். இதன் விலை என்ன தெரியுமா லாவண்யா? 7 லட்சம். எப்படி கண்ணை பறிக்கிறது பார் என்று ஆசை காட்டினார் அவளிடம் வேடிக்கையாக. வேடிக்கை வினையானது. சார், இதை எடுத்து வையுங்க, ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் இதை நான் கட்டாயமாக வாங்கி விடுவேன் என்று சபதம் செய்தாள் லாவண்யா. குழந்தை, உனக்காக நான் அதை எடுத்து வைக்கிறேன், எவ்வளவு காணமானாலும் இந்த நகை உனக்குத்தான், அதன் விலையை மாற்றாமல் என்றார். கடைக்காரர் ஷியாம் சுந்தர் அன்போடு, டேய், இந்த நகையை இவள் பேர் எழுதி உள்ளே வை என்று தன் வேலையாளியிடம் சொன்னார். ஐயா, நான் சம்பாதிக்கும் பணத்தில் மிச்சம் செய்வதை உங்களிடம் கொடுத்து வைக்கிறேன். இந்த தொகை சேர்ந்தவுடன் எனக்கு இந்த நவரத்ன நெக்லஸை நீங்களே போட்டு விடுங்கள் என்றால் தன் கண்கள் விரித்து. ஒவ்வொரு பைசாவையும் தன் கடின உழைப்பால் அந்த நகை கனவுடன் சேர்க்க ஆரம்பித்தாள் லாவண்யா. அவளது திருமணமும் எளிமையாக கோவிலில் நிகழ்ந்தது. இளவயது ஆசைகள், விருப்பங்கள், கனவுகள் தள்ளி வைக்கப்பட்டன. உழைப்பு, 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 இதுதான் அவள் தாரக மந்திரமாக இருந்தது. இந்தா லாவண்யா, ஒரு வழியாக உன் கனவு நிறைவேறிடுச்சு, ஐயாவிடம் கொடுத்து வாங்கிக்கொள் என்றாள் அவள் நகைக்கடை ஃப்ரெண்ட் லதா. நன்றாக இரு என்று வாழ்த்தி தன் நடுங்கும் கரங்களால் அவளுக்கு அதை அணிவித்தார் சேட்ஜி. சூப்பராக இருக்குதுடி நெக்லஸ் உனக்கு என்ற லதா. கண்ணாடியில் உன்னை பார் என்றாள் புன்னகையுடன். நரைத்த தலையுடன் முகத்தில் சுருக்கங்களோடு ஒரு 70 வயது லாவண்யா தென்பட்டாள். அதில் முகத்தில் சாதித்த கர்வம் தெரிக்கும் புன்முறுவலுடன். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.